ஹாய் காய்ஸ், இது பல்சர் 150ல் டைமிங் செயின் இஷ்யூ இருக்குது. அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். சிம்பிள் தான், டைமிங் செயின் டென்ஷனாக இருக்குது தான். இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நாய்ஸ் பார்த்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் சிம்பிள் தான். இது ஒரு 8 mm, இது ஒரு 8 mm. ஸோ 2 8 mm நீங்கள் எடுத்தாலே வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் இந்த 10 mm இருக்கும். ஒரு சில தற்கொலைங்க என்ன பண்ணுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் நாய்ஸ் கேன்சல் ஆகிரும், அரெஸ்ட் ஆகிரும்னு சொல்லுவானுங்க. அது டெம்ப்ரவரி தான். ஒரு 100 கிலோமீட்டர் தாங்கன்னா அதிசயம். அதுக்கப்புறம் திருப்பி சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். மாற்றி தான் ஆகணும். மாற்றிருங்க கைஸ். நான் இதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு போட்டு சவுண்டு காமிக்கிறேன். இதுதான் கைஸ் புது டென்ஷனர். ஸ்பேர் நம்பர் பார்த்துக்கோங்க. மாட்டிட்டு காமிக்கிறேன். எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி இது லொடன்னு தான் ஆடுது. அப் டவுன் சேக் இருக்குது கைஸ். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் இருக்குது, அது இருக்குன்னு நினைக்கிறேன். அப் டவுன் சேக் இருக்கு. ஆனால் நான் சேஞ்ச் பண்ணிட்டு சவுண்டு காமிக்கிறேன். 7100 மோட்டல். அதே மாதிரி பெட்டரை நீங்கள் மாற்றுறப்போ புது கேஸ்கெட் போட்டுருங்க. ஆக்சுவலி ஒரே ஆள் எடுக்கிறனால தான் வீடியோ கட் பண்ணி போடுறேன். இல்லாட்டி மொத்தமாகவே எடுத்து போட்டுடலாம். ஓகே, நான் மாட்டிட்டு கூப்பிட்றேன் கைஸ். அதே மாதிரி இந்த கார்ட்டர் பின் மாதிரி ஒன்று வரும். அது மாட்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். முன்னாடி ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது வெளியே வந்துடும். இது இந்த மாதிரி. ஓகே, மாட்டிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ மாற்றினதுக்கப்புறம் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பழைய இதுக்கும் அப்புறம் இந்த சேஃப்டி நெட்டு மட்டும் போடணும் கைஸ். அதை மறக்காமல் போட்டுருங்க. என்னை சுற்றி வடக்கு நண்பர்கள் வேறு இருக்கானுங்க. என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓகே, பாய்.